ஒரு ஊர்ல அந்த பயங்கரமான காட்டு பாதையில ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த காடு பாக்குறதுக்கு ரொம்ப இருட்டா பயமா இருந்திருக்கு. அவரு போற வழியில 3 வழிப்பறி கொள்ளையர்கள் வந்திருக்காங்க. அவங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தவரை நிப்பாட்டி இப்படி சொல்லிருக்காங்க. ஏய் இங்க வாடா. எடு, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் எடு. நீ பணத்தை எடுக்கலன்னு வையே, நான் பேச மாட்டேன், இந்த கத்தி தான் பேசும். ஐயோ இல்ல இல்லண்ணா, என்ன 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 விட்டுருங்கண்ணா. நான் ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான் இது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேண்ணா, என்ன விட்டுருங்க. அந்த ஆளை பிடிச்சு அவர்கிட்ட இருந்து எதையாவது பறிக்கலான்னு பார்த்தா அவர்கிட்ட எதுவுமே இல்ல. உடனே கோவப்பட்ட அந்த கொள்ளைக்கூட்ட தலைவர் ஒரு கத்தி எடுத்து அவரை குத்தி கொலை பண்ணிடுறாரு. அந்த வழிப்போக்கரும் இறந்து போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு போலீஸ் வண்டி வரவே போலீஸ் அந்த கொலைய பார்த்து, ஏய் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ என்ன இதெல்லாம்? நீங்க இவனை என்ன பண்ணீங்க? ஆ சார், அவனுக்கு ரொம்ப அதிகமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. நாம முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவோம். போலீஸ் உடனடியா செயல்பட்டு அந்த வழிப்போக்கரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஆள் இறந்து போயிட்டாருன்னு. அதனால அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பாடியை ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. போலீஸும் திருடர்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போறாங்க. சார், போஸ்ட்மார்ட்டமா டாக்டர் தான் வந்து பாப்பாங்க. அதனால நீங்க யாரும் இங்க இருக்க கூடாது, வெளியில போங்க. சரி வா, நாம 2 பேரும் வெளியே போவோம். சரி போலாம் சார். ஆனா இந்த குற்றவாளிகளை என்ன பண்றது? டாக்டர் வர வரைக்கும் இவங்கள மார்ச்சுரியிலேயே போட்டு பூட்டி வச்சிரலாம். டாக்டர் வர வரைக்கும் இவங்களால வெளியே போக முடியாது. சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஒரு பொணத்து கூட எப்படி சார் எங்களால தனியா இருக்க முடியும்? டாக்டர் வர வரைக்கும் எங்களால எப்படி சார் இங்கேயே இருக்க முடியும்? உங்களுக்கு வேணும்னா எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போங்க சார். ஏய் வாய மூடுங்கடா. நான் சொல்றல, ஒரு மூலையில போய் உட்காருங்க போங்க. நான் சொல்றத பண்ணலன்னு வையே, உங்க 3 பேரையும் ஒளிச்சு கட்டிடுவேன். புரியுதா? நீங்க 3 பேரும் குற்றவாளிகள். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பண்ணு, புரியுதா? இப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த 3 கொள்ளையர்களும் அந்த மார்ச்சுரியிலேயே இருக்காங்க. ஸ்ட்ரெச்சர் மேல இருந்த பிணம் லைட்டா ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அங்க இது மாதிரியே நிறைய பிணங்கள் இருக்கவே அவங்க 3 பேரும் போய் உட்காரலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஏய் சர்தார், வா, நாம போய் அந்த மூலையில உட்காருவோம். 3 பேரும் அந்த பிணத்தையே பார்த்துட்டு இருக்க திடீர்னு அதோட கை ஆடி இருக்கு. ஐயோ சாக போறேன்டா. ஏய் சர்தார், நீ அங்க பாத்தியா? அவன் கைய பாத்தியா? அவன் கை ஏதோ அசைற மாதிரியே எனக்கு தோணுதுடா. வாய மூடு, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போயிருக்கு? அவன் செத்துட்டான். செத்தவன் கை எப்படி அசையும்? அந்த வழிபோக்கர் பேயா மாதிரி எழுந்து உட்கார்ந்திருக்காரு. ஐயோ சாக போறோமே. ஏய் சர்தார், நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? நான் சொன்னத நீதான் நம்பல. இப்ப நீயே பாரு, அவன் எழுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பாரு. ஐயோ கடவுளே, அவன் பேயாயிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? 3 பேரும் பயந்து போர்வைக்கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஐயோ நம்ம முன்னாடி இருக்கிறது பேயாச்சே. ஐயோ பேயண்ணா பேயண்ணா, என்ன எதுவுமே பண்ணிராதீங்கண்ணா. உங்களை கத்தியால குத்தந்து இதோ இங்க இருக்கானே இவன். இவன் தான் உங்க சாவுக்கு காரணம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பேயண்ணா என்ன விட்டுருங்க. போதும், வாய முறா வீணா போனவனே. அவனை வழிப்பறி பண்ண பிளான் போட்டது நீங்க 2 பேரும் தான். உங்க பிளானால தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஆ, ஆ, பேயண்ணா, இவங்க 2 பேர் தான் உங்க சாவுக்கு முக்கிய காரணம். இவங்க தான் முதல் குற்றவாளிகள். இவங்க 2 பேரையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அட லல்லல் பாய், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அது என்ன நம்ம அடிமையா? அது பேய்ப்பா. 3 பேரும் பயத்தை விட்டு மெதுவா அந்த போர்வையை விட்டு எழுந்து பாக்குறாங்க. ஐயோ நம்ம சாக போறோமே. ஹரியா அண்ணா, அந்த வீணா போன பேய் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருப்பனானே எனக்கு தெரியலையே கடவுளே. ஐயோ சாக போறனே, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? அட
ஐயோ 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 காலு, என் காலை விடு. அட, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஹரியாபாய் என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, ஹரியாபாய் செத்து போயிட்டான். நீ தான் அவனை கத்தியால குத்தி சாவடிச்சு பேயா மாத்தி வச்சிருக்கிற. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, மன்னிச்சிரு. ஐயோ ஐயோ, சாக போறனே. ஐயோ, என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்ன மன்னிச்சிரு. ஏய் பேயண்ணா, என்ன விட்டுரு. நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. ஐயோ, சாக போறனே. ஐயோ, மன்னிச்சிரு, விட்டுரு. அந்த கொல்லக்கூட்ட தலைவன் மட்டும் வெளியில போகவே மீதம் இருந்த 2 பேரும் பயந்து அந்த போர்வைக்கு அடியிலேயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பேய் அந்த கொல்லக்கூட்ட தலைவனோட தலைய தனியா எடுத்துருச்சு. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. இப்ப அடுத்து நீங்க 2 பேரும் தான். ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. எனக்கு சாக விருப்பம் இல்ல. இத கேட்டு எதுவுமே பேசாம 2 பேரும் அமைதியா இருக்கவே கொஞ்ச நேரம் கழிச்சு, லல்லல் பாய், அந்த பேய் நம்மள பாத்துருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பேய் இப்ப என்ன பண்ணுதுன்னு நீங்களாவது பாருங்களேன், பாருங்க. லலல்பாய் மெதுவா எட்டி பார்த்தப்ப அந்த பேய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. கொல்லக்கூட்ட தலைவனோட தலை தனியா துண்டாக்கப்பட்டு கிடக்க ஸ்ட்ரெச்சர் மேல உட்கார்ந்து பொறுமையா அவனோட கைய சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த பேய். ஐயோ ஐயோ கடவுளே, அந்த பேய் இருக்குல்ல, அது நம்ம நண்பனை கொன்னு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ சிக்கன் பீஸ் சாப்பிடுற மாதிரி அவன் கைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து அதோட இரை நாம தான் நினைக்கிறேன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கொல்லக்கூட்டத்துல இருந்த ஒருத்தன் யோசிக்கிறான். யோசிச்சு அந்த வழிபோக்கன்ட்ட இருந்து பறிச்ச அந்த பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தப்ப உள்ள அந்த பேயோட பொண்டாட்டி போட்டோவும் குழந்தையோட போட்டோவும் இருந்திருக்கு. அதை மெதுவா வெளியில கொடுக்கறான். அந்த பர்ஸை தன்னோட கையில வாங்கின அந்த பேய் அந்த பர்ஸ்ல இருந்த தன்னோட மனைவி மற்றும் குழந்தையோட போட்டோவை பார்த்து அமைதியா உட்கார்ந்துருக்கு. ஐயோ லல்லல் பாய், இப்ப என்ன ரொம்ப அமைதியா இருக்கு? வெளியே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பாருப்பா. அந்த பேய் என்ன பண்ணுது? என்ன பண்ணுதுன்னு எட்டி பார்த்தப்ப அந்த பேய் அந்த போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருந்திருக்கு. ஐயோ ஹரியா பாய், அந்த பேய் அதோட பொண்டாட்டி போட்டோவையும் அதோட குழந்தை போட்டோவையும் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. நாம பண்ணது பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பை நம்ம பண்ணிருக்கவே கூடாது. நீ சரியா தான் சொல்ற. நாம பேராசையில பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம ஒரு குழந்தைய அனாதையாக்கிட்டோம், ஒரு பொண்ணு விதவையாக்கிட்டோம். இவன் இறந்துட்டான்னு அந்த செய்தியை கேட்டா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி தவிப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. வா, நாமளே நேரா அந்த பேய்கிட்ட போவோம். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த 2 பேரும் பேய் முன்னாடி போய் உட்கார்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஆ, பேயண்ணா, நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டோம். எங்க பேராசையால உங்க வாழ்க்கையே அழிச்சிட்டோம். இனிமே நாங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. நீ எங்க உயிரை எடுத்துக்கோ. அதை கேட்டு எதுவும் பேசாம அந்த பேய் அவங்களோட மன்னிப்பை ஏத்து மறுபடியும் தன்னோட உடம்புக்குள்ள போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போலீஸும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் வந்தாங்க. வந்தவங்க அங்க இறந்து கடந்த கொல்லக்கூட்ட தலைவனை பார்த்து அதை பண்ணது அவங்க 2 பேரும் நினைச்சு, அட, என்ன இதெல்லாம்? நீங்க 2 பேரும் தான் இந்த ஆளை கொன்னீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு கூட இருக்கிறவனே கொன்னுட்டீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்காக இந்த ஆளை கொன்னீங்க? சொல்லுங்க. 2 பேரும் மனசு மாறி அந்த தவற ஏத்துக்கிறாங்க. ஆமா சார், இந்த செத்து போயிருக்கிறவனை நாங்க தான் கொன்னோம். நாங்க தண்டனை ஏத்துக்கவும் தயாராதான் இருக்கோம். நாங்க இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் முதல்ல செத்து போனவனோட பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் நாங்க எழுதி வைக்கிறோம். இந்த ஆளு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆளோட பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் இவரை தவிர வேற யாருமே இல்ல. நாங்க பண்ண தப்புக்கு இது ஒரு சின்ன பிரியாச்சித்தமா இருந்துட்டு போகுது. 2 பேருக்கும் அந்த கொல்லக்கூட்ட தலைவனை கொன்னதுக்காக 5 வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் போய் அந்த வழிபோக்கனோட மனைவியையும் பையனையும் மீட் பண்றாங்க.